ஹாய் கெஸ் இந்த செஷனில் நம்ம ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கீழே எப்படி ஒரு மெம்பர் சர்வரை ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. இது வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர். நம்ம டொமைன் நேம் வந்து govin.com. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழே ஐ வாண்ட் டு ஆட் திஸ் மெம்பர். சரிங்களா? அப்போ ஒரு சர்வரை டொமைன் கண்ட்ரோலுக்குள்ள மெம்பர் சர்வரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரீ ரெக்வசைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த சர்வருக்கான ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். தென் அதுக்கு ஹோஸ்ட் நேம் வைக்கணும். ஸோ இது நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ஹோஸ்ட் நேம் வைப்போம். ஏன்னா இப்போ இதில் வந்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கும், நம்ம டொமைன் குரூப்புக்கு மாற்றணும். சரி, அதை எப்படி மாற்றணும்னு காமிக்கிறேன். இப்போ ஹோஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் நேம் வந்து வின் 2022 மெம்பர் சர்வர் தான் மெம் சர்வர்னு போட்டிருக்கேன். ஸோ ஹோஸ்ட் நேம் மாற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த சர்வரில் நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். ஐபி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சர்வரையும் பிங் பண்ணணும். பிங் பண்ணால் மட்டும்தான் ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போ தான் இதில் அது கீழே ஆட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த சர்வரை டொமைன் கண்ட்ரோலுக்கு கீழே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டொமைன் கண்ட்ரோலர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அவர் கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் என்ன ஐபி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். டொமைன் கண்ட்ரோலர் ஐபி என்ன, நீங்கள் ncpa.cpl போய் பாருங்கள். என்னோட டொமைன் கண்ட்ரோலர் ஐபி வந்து 192.168.2.10. சரியா, 2.10 இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ncpa.cpl. ஸோ இதில் நம்ம ஐபி என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணுறோம், 192.168.2.10 அப்படிங்கிறது டொமைன் சர்வரோட டொமைன் கண்ட்ரோலோட ஐபி. நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 2.200 அப்படின்னு கொடுப்போம், அல்லது 2.90 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கேட்வே 2.168.2.1. ஓகே, ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மெம்பர் சர்வரை ஒரு டொமைன் கீழே ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கீழே ஒரு சர்வரை நீங்கள் கொண்டு வர்றீங்க, ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் வந்து டொமைன் கண்ட்ரோலோட டிஎன்எஸ் ஐபி தான் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ். அப்போ டொமைன் கண்ட்ரோலோட ஐபி என்ன, 192.168.2.10. அதான் நம்ம டொமைன் கண்ட்ரோலோட ஐபி. சரியா, ஸோ அது கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது ரெண்டும் பிங் ஆகுதான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கமாண்ட் போயிட்டு cmd ping பிங் ஆகுது பார்த்தீங்களா? வாட் இஸ் மீனிங் ஆஃப் பிங்? பிங் மீன்ஸ் இந்த மெம்பர் சர்வரும் அந்த டொமைன் கண்ட்ரோலருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிங். அப்போ நான் இங்கே இருந்து நம்மளோட ஐபி வந்து 2.90, இந்த சர்வரில் இருந்து 2.10 அப்படிங்கிறது டொமைன் கண்ட்ரோலோட ஐபி. இதை பிங் பண்ணுறப்ப எனக்கு ரிப்ளே அப்படின்னு வரணும். ரிப்ளே அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிப்ளே அப்படின்னு வரல அப்படின்னா ரிக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு வந்துச்சுன்னா தேர் இஸ் எ இஷ்யூ, ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஐபி செக்மெண்ட்டை தப்பாக கொடுத்துருந்தாலோ, அல்லது கேட்வே தப்பாக கொடுத்துருந்தாலோ, சப்நெட் மாஸ்க் தப்பாக கொடுத்துருந்தாலோ, அல்லது டிஎன்எஸ் சர்வர் தப்பாக கொடுத்துருந்தாலோ கம்யூனிகேட் ஆகாது. நம்ம இது எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுனால ரெண்டும் கம்யூனிகேட் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டும் கம்யூனிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இதை நம்மளால் அந்த டொமைன் கண்ட்ரோலுக்கு கீழே ஆட் பண்ண முடியும்.
சரியா? அதை எப்படி நம்ம ஆட் பண்ண சொல்லி பார்க்கலாம். 2 வழியா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ டொமைன் கண்ட்ரோலரில் போய் நீங்கள் ஆட் பண்ணலாம், மெம்பர் சர்வரில் இருந்தும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு இதில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கும். ஓகே, சர்வர் மேனேஜர் போங்க. சர்வர் மேனேஜரில் இப்போ நம்ம டொமைன் கண்ட்ரோலரில் இருக்கோம். ஓகே, டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போனீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கம்ப்யூட்டர்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. உங்களுக்கு இதை ஆட் பண்ண அப்படின்னா நியூ அப்படின்னு கொடுத்துட்டு நியூ கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அந்த கம்ப்யூட்டர் நேம் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி இப்படி பண்ண மாட்டோம். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து மோஸ்ட்லி டொமைன் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா மெம்பர் சர்வர் போயிட்டு மெம்பர் சர்வர் வந்துட்டு சரியா, இது மெம்பர் சர்வரில் வந்துட்டு இப்போ ஐபிஎஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ ஹவு டு ஆட் மெம்பர் சர்வர் இன்டு த டொமைன் கண்ட்ரோலர். ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கீழே எப்படி ஒரு மெம்பர் சர்வரை கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ரன்னில் போய்க்கோங்க. sysdm.cpl அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அப்படி இல்லாட்டி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ், சிஸ்டம் செட்டிங்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, இதில் இப்போ ஒர்க் குரூப்பில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மேக் இட் அஸ் அ டொமைன் குரூப். அப்போ இது சேஞ்ச் அப்படின்னு கொடுங்க. சேஞ்ச் கொடுத்துட்டு தேர் இஸ் ஆப்ஷன் டொமைன். இந்த டொமைனில் நம்மளோட டொமைன் நேம் என்ன, govin.com. ஸோ அப்போ கோவின் அப்படிங்கிறத .com, இந்த .com கரெக்டாக கொடுங்க. இது தப்பாக கொடுத்தாலும் கம்யூனிகேட் ஆகாது. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்படி ஓகே கொடுக்குறப்ப இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வரணும், இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வரணும். இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே வரல அப்படின்னா தேர் இஸ் அ இஷ்யூ பிட்வீன் த மெம்பர் சர்வர் அண்ட் டொமைன் கண்ட்ரோலர். ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் தப்பாக இருக்கலாம், அல்லது ஃபயர்வால் டிசேபிள் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது டொமைன் நேம் தப்பாக இருக்கலாம். இப்போ டொமைன் நேம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டொமைனுக்கான பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஸோ டொமைன் பாஸ்வேர்டு வந்து govin/ன்னு கொடுக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே கூட எடுத்துக்கும். ஸோ அந்த இது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா அந்த govin.com அந்த டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அந்த டொமைன் கண்ட்ரோலரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்தா தான் ஆத்தென்டிகேட் பண்ணுது. இப்போ இதை கொடுத்துட்டேன். இப்போ ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் ஆகாது. இப்போ வெல்கம் டு த govin.com டொமைன், இந்த டொமைன் கீழே இது வந்துருச்சு. இப்போ இது ஒரு ரீஸ்டார்ட் கேட்கும். ஒன்ஸ் இதை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இட் வில் பிகம் அ மெம்பர் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அப்போ இதில் நீங்கள் எந்தெந்த யூசர்ஸ்லாம் அந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த யூசர் எல்லாமே இதில் லாகின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ லாகின் ஆன அப்புறம் உங்களுக்கு காமிக்குது, அதுவே வந்துட்டு வரும் பாருங்கள் டொமைன் கண்ட்ரோலர்னு. ஸோ இப்போ டொமைனில் ஆட் ஆயிடுச்சா இல்லை எப்படி பார்க்கலாம்? சேம் sysdm.cpl போங்க. போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு குரூப்னு இருந்துச்சா, பாருங்கள் டொமைன்னு காமிக்குதா. இப்போ இது வந்து டொமைனில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த டொமைன் சர்வருக்குள்ளே போங்க, டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இப்போ டொமைன் கண்ட்ரோலர் இருக்கோமா, நம்ம இந்த டொமைன் கண்ட்ரோலர் இருந்து அதை நம்ம ஆர்டிபி எடுக்கலாம், அல்லது சேம் ஆக்டிவேட்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ பாருங்கள் கம்ப்யூட்டர்ஸில் பாருங்கள் அது ஆட் ஆயிடுச்சா. இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஃபோல்டரில் எம்டியாக இருந்துச்சு, ஏன்னா யாரையுமே நம்ம டொமைனில் ஆட் பண்ணலை. ஆனால் இப்போ நம்ம டொமைனில் அந்த மெம்பர் சர்வர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணோம்னா ஐ கேன் ஏபிள் டு வியூ த மெம்பர் சர்வர். நான் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் டெலிட் பண்ணினோம்னா ரிமூவ் ஆயிரும். டிசபிள் பண்ணலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இதில் ஒன் ஆஃப் த யூசர் தேரிகுமார் அப்படின்ற யூசர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலரில் தேரிக்குமார் அப்படிங்கிற யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த யூசரை வச்சு அந்த சர்வரில் லாகின் பண்ண முடியுமா அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ மெம்பர் சர்வர் இது. ஸோ மெம்பர் சர்வரில் நான் இதை லாக் ஆஃப் பண்ணுறேன். சைன் அவுட் பண்ணிவிட்டு ஐ வில் லாகின் த்ரூ த அக்கௌண்ட் ஆஃப் தேரிக்குமார். ஓகே. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குல்ல, அப்போ அதர் யூசர் போய்க்கோங்க. அதர் யூசர் போனாலே உங்களுக்கு இங்கே வரும் பாருங்கள், என்ன வருது, சைன் இன் டு கோவின். அப்போ கோவின்கிற டொமைன்குள்ளே இருக்கிறதுனால இது அப்படி காமிக்குது. ஸோ இப்போ இங்கேனா தேரி அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு தேரிக்குமார் அப்படிங்கிற யூசர் வந்து இங்கே லாகின் பண்ண முடியுதா? இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை மெம்பர் சர்வர் இங்கே ஆட் பண்ணாலும், எத்தனை யூசர் அங்கே கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த யூசர் எல்லாமே இந்த மெம்பர் சர்வரில் வந்து நம்ம ஆட் பண்ண வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒன் ஆஃப் த சர்வரில் ஆக்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதையுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகே, எஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. ஆக்சுவலி இது இன்டர்வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பேசிக்கான கொஸ்டின் இது, ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு L1 L2 கொஸ்டின் இது. ஒரு மெம்பர் சர்வரையோ அல்லது மெம்பர் கிளைண்ட்டையோ எப்படி டொமைனில் ஆட் பண்ணுவேன், ஹவு டு ஆட் மெம்பர் சர்வர் இன்டு த டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், அப்படி ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஆட் ஆகலை, எரர் வருது, அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரியும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஆர் லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். எனி டவுட்ஸ் கைஸ்? சரி, சொல்லுங்க. ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டட் இன்ஸ்டாலேஷனாக தானே இருக்கும் உங்கள் ரியல் இதில்? சி, ரியல் டைமில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஓஎஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆயிரும். இப்போ நம்ம வந்து மேனுவலாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் வேணும், 2 GB 4 GB ரேம் வேணும், 2 CPU வேணும், 100 GB ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போட்டு கொடுத்துரும் ஓஎஸ் ஆட்டோமேஷனில். இல்லை அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், வி சென்டரில் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். அந்த டெம்ப்ளேட் மூலமாக நம்ம டெப்ளாய் பண்ணிக்கலாம். அதை நம்ம VMware கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரியா? யா. ஸோ அது வேறு அப்பார்ட் ஃப்ரம் எனி டவுட் இருக்கா கைஸ்? இதில் எப்படி டொமைன் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ டவுட் இல்லை அப்படின்னா ஓகே, ஃபைன், குட். ஹலோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. என்னன்னா எங்க கம்பெனில வந்து டொமைன் போடுறதுக்கு இருக்காங்க. ஓகே. ஆனா என்னன்னா அதுல ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. எனக்குள்ள டவுட், அது ஏற்கனவே ஃபயர்வால் ஒன்று இருக்கு, ஃபயர்வால் DNS இருக்கு. அப்போ அதை வச்சுக்கிட்டு இங்க இப்ப இதே ஓபன் பண்ணும்போது இதே DNS வரும் தானே, இப்போ அந்த DNS இந்த டேஸ் கொலாப்ஸ் ஆகி இஷ்யூ ஆகாதா அந்த மாதிரி எதுவும்? ஃபயர்வால் DNS வந்து உங்களுக்கு வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கு தான். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுல வந்துட்டு டொமைன் கண்ட்ரோலர் DNS கொடுத்தாலே ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். சரிங்களா? இப்போ அந்த ஃபயர்வால் இருக்கு DNS போடலாமா? பிரச்சனை இல்லையே? இல்ல இல்ல. ஓகே. சோ இப்போ இங்க அதாவது it should be on the same domain, அவ்வளவுதான். ஃபயர்வாலுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கரெக்டா தெரியும். யா ஃபயர்வாலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலர் வந்து இது RDP எடுக்கலாம். இந்த மெம்பர் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர் சர்வர் நீங்கள் RDP எடுக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் RDP வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ ரன்ல போயிட்டு system.cpl போட்டிங்கன்னா இந்த மெம்பர் சர்வர் என்னவா ஆக்ட் பண்ணும்? இந்த மெம்பர் சர்வர் வந்து அப்ளிகேஷன் சர்வராக இருக்கலாம், டேட்டாபேஸ் சர்வராக இருக்கலாம், எந்த சர்வராலும் இருக்கலாம். ஓகே. ரிமோட்டில் போயிட்டு அலோ ரிமோட் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அது ஓகே கொடுத்துட்டோம்னா எனக்கு இப்போ ஆத்தென்டிகேஷன் கேட்குதா? என்டர் கிரெடென்ஷியல்ஸ். இப்போ நான் அந்த கிரெடென்ஷியல் என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னோட டொமைன் கண்ட்ரோலர் இருந்து மெம்பர் சர்வரை நான் வந்து RDP எடுக்கலாம். இதுக்கு பேர் RDP, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். இப்போ இதோட பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா ஸோ இப்போ நான் RDP எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிறது டொமைன் கண்ட்ரோலர். டொமைன் கண்ட்ரோலரில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் வர RDP எடுக்கிறேன்.
ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஆக்சுவலி நம்ம என்வரான்மெண்ட்டில் இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஆர்டிபி எடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணும். இப்போ இந்த சர்வரில் ஏதோ இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிபி தான் எடுப்போம். சரியா? ஓகே எஸ், டவுட் இருந்தால் கேளுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வச்சு பார்க்கலாம். சரி நான் ஒரு 5 மினிட்ஸ் உங்கள்கிட்ட நான் கூப்பிடுறேன் உங்களை வாட்ஸ்அப்பில். ஓகே ஓகே, கால் பண்ணுங்க. யா ஓகே. நான் இப்போ கொஞ்சம் அவைலபிள் இல்லை, இப்போ நான் வெளியில் போகிறேன், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. ஓகே எஸ், ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.